வாழை இலை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து ஃபுட்டை ரெடி பண்ணி வாழை இலையில வச்சு கட்டி நம்ம சாப்பிட்றோம் அப்படின்றது தெரியும். அதை தாண்டி பார்த்தோம்னா வாழை இலைக்கு இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் இருக்கு. ஆவியில வேக வைத்து அந்த உணவை நம்ம எடுக்கும்போது வாழை இலையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முழுவதுமாக அந்த உணவுல கிடைக்குதுன்னு சொல்லலாம். முக்கியமாக ஆக்சிஜன். வெள்ளை பூசணிக்காய் சாறு எடுக்கிறேன், அருகம்புல் சாறு எடுக்கிறேன், வாரத்துக்கு 2-3 நாள் வாழை இலை சாரும் குடிச்சு பாருங்க. நம்ம குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள், முக்கியமாக மலச்சிக்கல் காணாமல் போகும் அப்படின்னே சொல்லலாம். வாழை இலை சாறு எடுத்துட்டு ஒரு 80 ml 60லிருந்து 80 ml அளவுக்கு எடுத்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி இதுல சேர்த்து குடிக்கும்போது பல வருடங்களாக இருக்கக்கூடிய ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். மூலிகைகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வாழ்க்கையோட பின்னி பிணைந்தது அப்படின்னே சொல்லலாம். எல்லா உணவுகள்லையுமே மூலிகையை அடிப்படையாக வைத்தது தான். அந்த வகையில வாழை இலை, நம்மளுடைய வாழ்க்கையில வாழை இலை இல்லாத எந்த ஒரு விஷயமே நடக்காது அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள், சந்தோஷமான விஷயங்களும் சரி, எதுவாக இருந்தாலும் வாழை இலை அன்றாடம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல கூட அதை வைத்துதான் நம்ம வந்து பேக் பண்ணி சாப்பிட்றது நம்ம வழக்கத்துல இருக்கு. வாழை இலை பொறுத்த வரைக்கும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இயற்கை சார்ந்த ஒரு வாழ்வியல் முறை அப்படின்னா சித்த மருத்துவத்தை தழுவியது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இந்த வாழை இலையை பயன்படுத்தி நம்ம என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து அடையலாம் அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். முக்கியமா வாழை இலை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து ஃபுட்டை ரெடி பண்ணி வாழை இலையில வச்சு கட்டி நம்ம சாப்பிட்றோம் அப்படின்றது தெரியும். அதை தாண்டி பார்த்தோம்னா வாழை இலைக்கு இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் இருக்கு. முக்கியமா ஒவ்வொரு மூலிகையுமே நம்ம என்ன பண்றோம்னா அதை மருந்தாக பயன்படுத்துறோம். ஒன்று அதை உலர்த்தி எடுத்து அதை பவுடரா ஃபார்ம் பண்ணி அதுல இருந்து மருந்துகள் எடுக்கிறோம், அதை சாறு எடுத்து பயன்படுத்துறோம், இல்ல சில மூலிகைகளை கஷாயமாக பயன்படுத்துறோம். அந்த மாதிரி மற்ற மூலிகைகளை பயன்படுத்துற மாதிரியே எளிதாக எங்கும் கிடைக்கக்கூடிய வாழை இலையிலும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. இப்போ ரீசெண்டா நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம், வாழை இலையிலிருந்து சாறு எடுத்து நம்ம வந்து ஸ்வீட் செய்யறது, கேசரி செய்யறதோ இல்ல அல்வா செய்யறதோ இப்போ வந்து ட்ரெண்டிங்கா இருந்துட்டு இருக்கு. அதுலயுமே நிறைய பேர் வந்து வாழை இலையில எப்படி இது டேஸ்டா இருக்குமா தெரியலையே அப்படின்னா ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். தெரியாத விஷயங்கள் நம்ம சுத்தி எளிதாக கிடைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள்ல இருக்கக்கூடிய மருத்துவ குணங்களும் நம்ம வந்து மறந்து போயிடுறோம். அப்படி பார்க்கும்போது வாழை இலையை நம்ம எப்படியெல்லாம் எந்தெந்த விஷயங்களுக்கு எந்தெந்த நோய்களுக்கு நம்ம எளிமையாக பயன்படுத்தலாம் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கால் மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு வாழை இலையை பயன்படுத்தலாம். என்னது வாழை இலையில வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையா? நம்ம வந்து ஃபுட் ஏதாவது ரெடி பண்ணியோ இல்ல சூடான நம்மளுடைய உணவை வாழை இலையில வைத்து சாப்பிடும் போது அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் அந்த உணவின் மூலயமாக நமக்கு கிடைக்குது. சூடான உணவை வந்து அதுல வைக்கும்போது அந்த சூட்ல அந்த இலை வந்து ரியாக்ட் ஆகி அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் உணவின் மூலயமாக நமக்கு கிடைக்குது. இதுவே அதனுடைய சத்துக்களை முழுவதுமாக நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா சில விஷயங்கள் நம்ம வந்து இன்னைக்குமே வந்து சமையல் செய்யும்போது பார்த்துருப்போம். சில பொருட்களை வாழை இலையில வைத்து மடிச்சு ஆவியில வேக வைத்து நம்ம சாப்பிடுவோம். அதே மாதிரி உணவும் அந்த மாதிரி தான் பேக் பண்ணி எடுக்கிறோம். ஆவியில வேக வைத்து அந்த உணவை நம்ம எடுக்கும்போது வாழை இலையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முழுவதுமாக அந்த உணவுல கிடைக்குதுன்னு சொல்லலாம். முக்கியமாக ஆக்சிஜன். மற்ற இலைகளை விட வாழை இலையில அதிகமான ஆக்சிஜன் இருக்கு. முக்கியமா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு வாழை இலை மிகவும் சிறந்தது. நிறைய பலன்கள் வந்து இதுல நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். சரி, இந்த வாழை இலையை எப்படி நான் பயன்படுத்தலாம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம உடல்ல நிறைய டாக்ஸின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டாக்ஸின்ஸ் நம்ம உடல்ல நிறைய சேரதான் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்படுதுன்னு சொல்லலாம். கழிவுகள் நிறைய சேரும்போது என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது? குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கு, மலச்சிக்கல். இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு மலச்சிக்கல் இருக்கு. இந்த மாதிரி குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு நமக்கு வாழை இலை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, வாழை இலையை சாறு எடுத்து நம்ம பயன்படுத்தலாம். வாழை இலையில சாறு எடுத்து பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே குணம்
குணமாகும். நம்ம என்ன பண்றோம்னா காலையில நிறைய பேர் வந்து ஜூஸ் எடுத்துவோம். வெள்ளை பூசணிக்காய் சாறு எடுக்கிறேன், அருகம்புல் சாறு எடுக்கிறேன். வாரத்துக்கு 2-3 நாள் வாழை இலை சாறும் குடிச்சு பாருங்க. நம்ம குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள், முக்கியமாக மலச்சிக்கல் காணாமல் போகும் அப்படின்னே சொல்லலாம். இதுல அதிகமான துவர்ப்பு சுவை இருக்கு. பொதுவாக இந்த துவர்ப்பு சுவை பல பதிவுகளில் நான் சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னா, துவர்ப்பு சார்ந்த பொருட்களை நிறைய நம்ம சாப்பிட்டுட்டே வரணும். ஸோ துவர்ப்பு சார்ந்த விஷயங்களை எடுக்கும்போது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி வாழை இலைய சாறு எடுத்து நம்ம காலையில குடிக்கும்போது குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருக்குன்னா அது ஈஸியா வந்து கரைக்கும். சிலருக்கு வந்து மோஷன் போகும்போதே எனக்கு அதுல சளி கலந்து வெளியேறுது, இல்லை நுரையாக வெளியேறுது அப்படின்னா என்ன அர்த்தம்? குடல்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த மியூக்கஸ் லேயர் வந்து வெளியில வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த மியூக்கஸ் லேயர் வந்து கரைஞ்சி வெளியில வருது, மோஷன்ல கலந்து வரும்போது தான் இந்த பிரச்சனைகள் ஏற்படும். அப்போ எந்த உணவு எடுத்தாலும் அப்சார்ப்ஷன் வந்து கரெக்டா இருக்காது. அப்போ இந்த வாழை இலைய சாறு எடுத்து டெய்லி இல்லைனாலும் வாரத்துக்கு ஒரு 3 நாள் குடிக்கும்போது அதிகமான இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் அப்படின்னா வாழை இலை சாறு நம்ம குடிக்கலாம். வாழை இலை சாறு எடுத்துட்டு ஒரு 80 ml, 60 to 80 ml அளவுக்கு எடுத்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி இதுல சேர்த்து குடிக்கும்போது பல வருடங்களாக இருக்கக்கூடிய அல்சர் இருக்கு, அசிடிட்டி இருக்கு, கேஸ்ட்ரைட்டிஸ் சொல்லுவாங்க, நெஞ்சில எரிச்சுக்கிட்டே இருக்கு, அதிகமான ஆசிட் ரிஃப்ளக்ஸ் இருக்கு, GERDன்னு சொல்லுவாங்க, கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ், ஜெர்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த கண்டிஷன் எல்லாத்துக்குமே ரொம்ப எளிமையாக நம்ம வந்து இவ்வளோ மெடிசன்ஸ் நான் எடுத்தேன் அந்த மாதிரியான எந்த பிரச்சனைகளுமே இல்லாம எளிமையா இந்த வாழை இலை சாறை குடிக்கும்போது நமக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்குதுன்னு சொல்லலாம். இதுவே இந்த வாழை இலைய கொதிக்க வைக்கணும். எப்படி நம்ம இந்த வாழை இலையை கொதிக்க வைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, வாழை இலை சின்ன சின்ன பீசஸா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து ஒரு 2 கைப்பிடி அளவு எடுத்துட்டு நம்ம ஒரு 2 to 3 கிளாஸ் தண்ணீர்ல 3 கைப்பிடி அளவு வாழை இலைகளை போட்டு நல்லா கொதிக்க வச்சு, இது 1 கிளாஸாக வரணும். 1 கிளாஸாக வர வரைக்கும் கொதிக்க வச்சு நம்ம காலையில் குடிச்சிட்டு வரலாம். எவ்வளவோ ஹெர்பல் டீஸ் நம்ம வந்து குடிக்கிறோம். ஹெர்பல் டீ அப்படின்னு சொல்லும்போது உடலுக்கு அதிகமான ஒரு மருத்துவ பலன்கள். நம்ம நார்மலாக நம்ம டீ வந்து எப்படி குடிக்கிறோம்னா, பால் கலந்து அதில் வந்து தேயிலை பொடியை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அப்படி குடிச்சிட்டு இருக்கிறோம். நார்மலாக ஒரு டீ நம்ம எப்படி குடிக்கிறோன்னா, ஒரு மூலிகையை கொதிக்க வச்சு அதோட சாறு அதில் இறங்கின பிறகு அப்படியே குடிக்கணும். பால் சேர்க்காமல் குடிக்கிறது உண்மையான தேநீர். ஆனால் நம்ம என்ன பண்றோம்னா, பால் சேர்த்து அதில் வந்து சர்க்கரையெல்லாம் நிறைய போட்டு டீ பவுடரும் போட்டு குடிச்சிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி இல்லாமல் பேசிக்காக இந்த வாழை இலை இருக்கு இல்லைங்களா, சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கணும். வேணும்னா இது கூட வந்து நம்ம டேஸ்ட்டுக்காக சீரகமோ இல்லை சோம்பு இல்லை 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கலாம். வடிகட்டினதுக்கு அப்புறம் ஒரு 2-3 சொட்டுக்கள் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எலுமிச்சை சாறு தவிர்த்துட்டு குடிக்கலாம். ஸோ இனிப்புக்காக வேணும்னா தேன். இது எதற்காக நம்ம சொல்றோம்னா, டோட்டலா நம்ம பாடியில இருந்து, அதாவது பிரெயின்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எலிமினேட் ஆகிறது கூட இந்த கஷாயம் நமக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கும். தினமுமே காலையில இந்த வாழை இலை கஷாயத்தை பயன்படுத்தும் பொழுது நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்குது. வெயிட் லாஸ் ஆகிறது, முக்கியமாக ஆஃப்டர் டெலிவரி, குழந்தை பிறந்ததுக்கு பிறகு நிறைய பெண்களுக்கு பார்த்தோம்னா, எனக்கு வந்து அடி வயிற்றுல தொப்பை இருக்கு, சதை அதிகமாக போட்டேன், வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்றவங்க தாராளமாக இந்த டீயை தினமுமே குடிக்கலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா, மூட்டுக்கள் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க, இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பிளட்ல நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கு, ஆல்கஹால் நிறைய எடுத்து லிவர்ல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றவங்களும் இதை எடுத்துக்கலாம். ஸோ இன்சுலின் செக்ரீஷனை தூண்டுவதற்கு நமக்கு இந்த டீ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா, ஸ்கின்ல பிம்பிள்ஸ் அதிகமாக வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தோல்ல வந்து இந்த மெலஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய மங்கு இருந்தாலும் இந்த வாழை இலை சாறை வந்து முகத்தில் அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி நம்ம அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 minutes விட்டுணும், திரும்பவும் அப்ளை பண்ணணும். அதாவது உலர்ந்த பிறகு இந்த மாதிரி 3-4 முறை இந்த வாழை இலை சாறை முகத்தில் அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம்னா, இது வந்து வாரத்துக்கு ஒரு 3-4 நாட்கள் இந்த மாதிரி பயன்படுத்தலாம். ஸோ சருமம் சார்ந்த நோய்களுக்கு இது ஒரு மிக சிறந்த ஒரு தீர்வாக இருக்கும். உடல் முழுவதுமே கூட இதை நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் சூரிய ஒளியில இருக்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் வாழை இலை குளியல். ஸோ இந்த வாழை இலை குளியலும் இதே ப்ரொசீஜர் தான். ஸோ இயற்கையான முறையில் நம்மளுடைய உடல் கழிவுகள் வெளியேறணும். நாட்பட்ட தோல் நோய்கள் இருக்குது, சொரியாசிஸ், எக்ஸிமா, விட்டிலிகோ, அதாவது வெண்புள்ளி நோயின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நாட்பட்ட நோய்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த வாழை இலை குளியல் வந்து ரொம்ப பெஸ்ட். இந்த வாழை இலை குளியலுக்கு முன்னாடி சில மூலிகை தைலங்களை வந்து உடல் முழுவதும் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு வாழை இலை சாறையும் நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டு குளிக்கலாம். அதுக்கப்புறம் நீராவி குளியல். அந்த மாதிரி வாழை இலை சாறை நல்லா அப்ளை பண்ணிட்டு நீராவி குளியல் எடுக்கும்போது உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் மொத்தமும் வெளியேறுதுன்னு சொல்லலாம். இந்த வாழை இலை எங்குமே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இன்றைய காலகட்டத்தில் எல்லா
இடங்கள்லையுமே நம்ம வாழை இலை ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. அப்படிப்பட்ட வாழை இலை, இந்த வாழை மரம் முழுவதுமே மருத்துவ குணங்கள் இருக்கு. வாழையோட கிழங்கு, அடியில் இருக்கக்கூடிய கிழங்கு வரைக்கும் நமக்கு மருத்துவ குணங்கள், எவ்வளவு மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. அந்த வகையில் வாழை இலையை எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றத இந்த பதிவில் பார்த்தோம். இவ்வளவு மருத்துவ குணங்கள் ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய வாழை இலையை பல நோய்களுக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றதையும் இந்த பதிவில் பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.